அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். இன்றைய காணொளியில் வாசி என்றால் என்ன, வாசியோகம் என்றால் என்ன, அதை பற்றிய விளக்கத்தினையும், வாசியோகம் செய்வதற்கு அடிப்படை மூச்சு பயிற்சியான உஜ்ஜை செய்வது என்பது பற்றியும் இந்த காணொளியில் காணலாம். இந்த காணொளியின் முற்பகுதியில் வாசி பற்றிய விளக்கத்தினையும், வாசி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தையும் கூறுகிறேன். காணொளியின் இறுதியாக வாசி செய்வதற்கு அடிப்படை மூச்சு பயிற்சியான உஜ்ஜை செய்வது எப்படி என்பது பற்றியும் விளக்கத்தினையும், அதை எப்படி செய்வது என்று செய்தும் காட்டியுள்ளேன். எனவே நண்பர்களே, காணொளியை இறுதி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் வாசியோகம் என்கிறார்களே, வாசி என்றால் என்ன? முதலில் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திரைப்படத்திலும் வாசியை பற்றி ஒரு பாடல் கே.வி. சுந்தராம்பாள் அவர்கள் பாடியிருப்பார்கள். வாசி வாசி என்று வாசித்த வழி நின்று சிவா சிவா என சிந்தைதனில் நின்று என்று ஒரு பாடல் வரும். வாசியை நீங்கள் செய்து கொண்டு வந்தால் பெருமான் மற்றும் சக்தியும், சிவனாகிய சி என்கின்ற பெருமானும் வாய் என்கின்ற அருளாகிய சக்தியும் ஒன்றாக சேர்ந்து சுழுமுனைவை காட்சி கொடுப்பார்கள், சிவசக்தியாக காட்சி கொடுப்பார்கள் என்பது அதனுடைய பொருள். நாதஸ்வரம் ஊதும் பொழுது அந்த காற்றானது இசையாக மாறி வெளியே வரும். அதை வாசி என்று சொல்வார்கள். நாதஸ்வரம் அவர்கள் வாசிக்கும் பொழுது இசையாக வெளிவருகிறது. ஆக இங்கு வாசி என்பதை காற்றை ஊதுதல் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வாசி என்ற சொல் எங்கிருந்து வந்தது என்றால், வாசி என்பது ஒரு வடமொழி சொல்லாகும். இதற்கு முன் நான் கூறியது தமிழ் சொல்லுக்கான பொருளாகும். வாசி என்பது ஒரு வடமொழி சொல்லாகும். வாசி என்பதனுடைய பொருள், தமிழில் அதனுடைய பொருள் புரவி என்பதாகும். புரவி என்றால் குதிரை. நம்முடைய சித்தர்கள் இந்த புரவியை நிறைய இடத்திலே பயன்படுத்தியிருப்பார்கள். மூச்சு காற்று எங்கெங்கு வருகின்றதோ, மூச்சினை பற்றி எங்கெங்கு சொல்ல வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் சித்தர்கள் பரிபாஷையாக புரவி என்ற சொல்லை கூறுவார்கள். புல்லினும் மிக்க புரவி என்று சொல்வார்கள். புல்லை விட வேகம், புல் என்றால் பறவை, பறவையை விட வேகமாக செல்லக்கூடிய இந்த குதிரையாகிய மூச்சு காற்று. ஆக குதிரையை விட வேகமாக செல்லக்கூடியது இந்த மூச்சு காற்று என்பதனாலே அதை சித்தர்கள் புரவி என்று கூறியிருந்தார்கள். அழகுனி சித்தர் அவர் தம் பாடலில் இந்த புரவியை பற்றி கூறுகின்றார். எட்டா புரவியடி ஈராறு காலடியோ, எட்டா புரவியடி ஈராறு காலடியோ, விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து, கட்ட கயிறெடுத்து கால் நான்கும் சேர்த்திருக்கி, அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருக்கலாகாதோ என்று அழகனி சித்தர் அவர்கள் இந்த பாடலில் கூறியுள்ளார். எட்டா புரவியடி என்றால் அது நம் எட்ட முடியாத அளவுக்கு, நாம் பிடிக்க முடியாத அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு புரவி என்றால் காற்றாகும். ஈராறு காலடி என்பார். ஈராறு காலன்னா 12 அங்குலம், 12 அங்குலம் செல்லக்கூடிய புரவியாகிய காற்று என்று பொருள் கொள்ள வேண்டும். அடுத்து பத்திரகிரியார் அவர்களும் இந்த மூச்சு காற்றினை புரவி என்று கூறியுள்ளார். 12 கால் புரவி பாய்ந்து சில்லம் தட்டாமல் பின்னிரண்டு சங்கலிக்குள் பிணிப்பதினே எக்காலம் என்று பத்திரகிரியார் அவர்களும் கூறியுள்ளார். ஆக இங்கு புரவி என்பது மூச்சு காற்றாகும். 12 அங்குலம் பாய்ந்து பின் மீளும் இந்த மூச்சு காற்று தான் வாசி எனப்படும். புல்லினும் மிக்க புரவி, பறவையை விட வேகமாக செல்லும் மூச்சு காற்று. எனவே வாசி என்பது மூச்சு காற்றை அடிப்படையாக கொண்ட பிராணாயாமம் என்றே நாம் பொருள் கொள்ள வேண்டும். சரி, வாசி என்றால் என்ன என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். வாசி என்றால் அது மூச்சு காற்று. சரி, இப்பொழுது மூச்சு காற்றை எப்படி வாசியாக மாற்றுவது? சாதாரணமாக நாம் உள்ளிழுக்கக்கூடிய மூச்சு காற்றானது மேலே நாசித்துவாரம் வழியாக மேலே சென்று கீழே நுரையீரலுக்கு செல்லும், கீழ்ப்பக்கமாக செல்லும். இயற்கையாகவே அது மேல் சென்று பின் கீழ் நோக்கி செல்லும். இது இயற்கையாக மூச்சு காற்று செல்லுகின்ற ஒரு வழியாகும். ஆனால் வாசி என்பது இயற்கைக்கு மாறாக மேல் நோக்கி செலுத்த வேண்டும். அதாவது வாசி யோகம் செய்யும் பொழுது
கீழ்நோக்கி கீழ்நோக்கி நாசித்துவாரம் வழியாக சென்று கீழ்நோக்கி செல்லக்கூடிய பிராணன் என்ற காற்றை மேல் நோக்கி இயற்கைக்கு மாறாக மேல் நோக்கி அந்த மூச்சு காற்றை சுழுமுனை வழியாக செலுத்த வேண்டும். இதுவே வாசியோகம் என்பது. சரி, சுழுமுனை வழியாக செல்ல வேண்டும் என்று கூறினால் சுழுமுனை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். சரி, அந்த சுழுமுனை எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். சுழுமுனை என்பது உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே, அதாவது மேலே உச்சிக்கு கீழே அல்நாக்கு இருக்கு இல்லையா, என்று பார்த்தால் கீழே அந்த உள்நாக்குக்கு மேலே அவரவர்கள் விரலில் 1/4 அங்குலம், இந்த பெருவிரல் அளவு இருக்குது பாருங்கள், இந்த 3 அங்குலம் 4 அங்குலம் அந்த உயரத்தில் தான் இருக்கும். இங்கே அண்ணாக்கிலிருந்து இந்த 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ உயரத்தில் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே புருவத்திற்கு நேரே பின், இரு புருவ நடுவுக்கு நேரே பின்னே இருக்கக்கூடிய இடம்தான் சுழுமுனையாகும். ஆக இந்த காற்றை மேல் நோக்கி சுழுமுனைக்கு நாம் செலுத்த வேண்டும். சுழுமுனை எங்கே இருக்கிறது என்று நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். சரி, சுழுமுனையில் இந்த காற்று சென்று விடுமா என்றால் அங்கே ஒரு வழி இருக்கின்றது. அந்த வழி எவ்வளவு பெரிய வழி என்றால் ஊசி முனை துவாரம் அளவு தான் அந்த வழி இருக்கிறது. அந்த துவாரத்தின் வழியாக தான் இந்த மூச்சு காற்றை சுழுமுனை வழியாக மேலேற்றி உச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆக அந்த சுழுமுனைக்கு செல்லும் வழியிலே மோழை என்னும் கோழை அடைத்து கொண்டிருக்கும். ஆக அந்த மோழை என்னும் கோழையை நீக்கி இந்த மூச்சு காற்றை ஊசித்துவாரம் என்கின்ற சிறு துளை வழியாக சுழுமுனை வழியாக மேல் நோக்கி செலுத்த வேண்டும். அதை அந்த சுழுமுனை, இந்த ஊசிமுனை அளவு என்கின்ற அந்த இடம், சுழுமுனை வாசல், அதை பிரம்மரந்திரம் என்றும் லடாட பூட்டு என்றும் சொல்வார்கள். அந்த பிரம்மரந்திரத்தை மனோன்மணி என்கின்ற தெய்வம் காவல் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். மனோன்மணி என்பது சதாசிவத்தினுடைய சக்தி அம்சமாகும். புருவ நெத்தியிலே சதாசிவனும் அதற்கு உள்பகுதியிலே சுழுமுனையிலே மனோன்மணியும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக நாம் இப்பொழுது சுழுமுனை என்னால் என்ன என்று தெரிந்து கொண்டோம். மூச்சுக்காற்று எப்படி சுழுமுனைக்கு செலுத்த வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டோம். ஆக இந்த வாசியோகம் என்பது நாம் இழுக்கக்கூடிய மூச்சுக்காற்றினை கீழ்ப்பக்கமாக செலுத்தாமல் மேல் பக்கமாக செலுத்தி சுழுமுனை வாசல் வழியாக உச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதுவே வாசியோகம் என்பது. ஆகவே நண்பர்களில் வாசியோகம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுது எப்படி நீங்கள் அந்த மூச்சு காற்றை செலுத்த வேண்டும் என்று கேட்பீர்கள். அதற்கு ஆதாரமாக விளங்குவது தான் உஜ்ஜை என்கின்ற மூச்சு பயிற்சி ஆகும். உஜ்ஜை என்பது தொண்டை வழியாக மூச்சை உள்ளுக்கு எடுத்து கீழே நுரையீரலுக்கு அனுப்பக்கூடிய பயிற்சி ஆகும். நீங்கள் அந்த உஜ்ஜை பயிற்சியை செய்து செய்து பழகி வந்த பிறகு கீழே செல்லக்கூடிய காற்றை நீங்கள் மேல் நோக்கி செலுத்த வேண்டும். அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சி தான் உஜ்ஜை என்பதாகும். ஆக இந்த வாசி பயிற்சினை முழுமையாக செய்வதற்கு 12 ஆண்டுகள் ஆகும் என்று யோக நூல்கள் கூறுகின்றன. ஆக இங்கே நீங்கள் வாசி பழகும் பொழுது சுழுமுனையில் இருக்கின்ற இந்த ஊசி துவாரத்தை பெரிதாக்கி அதன் வழியாக மேல் நோக்கி உச்சிக்கு செலுத்த வேண்டும். அதற்கு அடிப்படையானது உஜ்ஜை. அந்த உஜ்ஜை எப்படி செய்யலாம் என்பது பற்றி கூறுகிறேன். சாதாரணமாக மூச்சு பயிற்சி செய்வதற்கு முன்பு வழக்கமாக அமர்வது போல் தரையிலே காட்டன் விரிப்பை விரித்து அதன் மீது பத்மாசனமோ சுகாசனத்திலோ அல்லது வஜ்ராசனத்திலோ நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இதில் கும்பகம் செய்ய வேண்டிய நிலை இல்லை. அதாவது கைகளை பயன்படுத்தி மூச்சை இழுத்து நிறுத்தி வெளிவிடக்கூடிய அவசியம் எதுவும் இல்லை. நீங்கள் இரு நாசி வழியாக நேராக மூச்சை இழுக்க வேண்டும். அதாவது உஜ்ஜை என்பது மூச்சை நேரடியாக தொண்டை வழியாக உள்ளுக்குள் செலுத்த வேண்டும். இதுவே உஜ்ஜை என்பதாகும். நண்பர்களை மீண்டும் சொல்லுகின்றேன். மூச்சை இரு நாசி வழியாக இழுக்க வேண்டும். பூரித்து என்றால் மூச்சை நன்றாக இழுத்து தொண்டை வழியாக இழுக்க வேண்டும். தொண்டை வழியாக இழுத்து நுரையீரலுக்குள் அனுப்ப வேண்டும். அங்கு ஓரிரு 2 வினாடிகள் நிறுத்தி மீண்டும் அதை வெளியே விட வேண்டும். இதுவே உஜ்ஜை என்பதாகும். இப்பொழுது நான் இந்த உஜ்ஜை என்ற மூச்சுக்காற்றை உங்களுக்கு நான்
மூச்சு பயிற்சியை செய்து காட்டுகிறேன். இரு நாசித்துவாரம் வழியாக நீங்கள் இழுக்கலாம். ஒரு பக்கமாக இழுத்து ஒரு பக்கமாக அடைத்து விட வேண்டிய அவசியம் இல்லை. இரு நாசித்துவாரம் வழியாக மூச்சு இழுத்து தொண்டை வழியாக இழுத்து நிறுத்தி ஓரிரு வினாடிகள் முடிந்தால் நிறுத்த வேண்டும். இல்லாமல் அப்படியே உடனே கூட வெளியே விட்டு விடலாம். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 5 அல்லது 10 முறை செய்ய வேண்டும். ஆரம்ப நாட்கள் தொண்டையில் லேசாக வலி இருக்கும். பிறகு போக போக சரியாகிவிடும். சரி, இப்பொழுது அந்த பயிற்சியை நான் உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். சுகாசனத்திலோ பத்மாசனத்திலோ வஜ்ராசனத்திலோ அமர்ந்து கொள்ளவும். மூச்சை இழுக்கும் பொழுது தொண்டை வழியாக நீங்கள் மூச்சை இழுக்க வேண்டும். அதை உங்களுக்கு எப்படி என்பதை செய்து காட்டுகிறேன். இப்படி தொண்டை வழியாக இழுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த சத்தம் கேட்கும். சத்தம் வந்தால் நீங்கள் தொண்டை வழியாக மூச்சை இழுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நண்பர்களே, இப்பொழுது 2 முறை நான் செய்து காட்டியிருந்தேன். மூச்சை இழுக்கும் பொழுது உங்களுக்கு தொண்டையில் சத்தம் வரும். அங்கே மூச்சு அந்த தொண்டை லேசாக சுருங்குவதன் காரணமாக உங்களுக்கு அதுபோல் ஒரு சத்தம் ஏற்படும். ஆரம்ப காலங்களில் செய்யும்பொழுது லேசாக வலி இருக்கும். பின்பு போக போக பழகிவிடும். இந்த உஜ்ஜை என்பது மூச்சை கீழ்ப்பக்கமாக இழுப்பதாகும். இதை நீங்கள் பயிற்சி செய்து கொண்டு வர வேண்டும். ஒரு 6 மாதம் பயிற்சி செய்த பிறகு இதை மாற்றி நீங்கள் மூச்சை மேல் நோக்கி செலுத்த வேண்டும். அதை அடுத்து வரும் காணொளியில் நான் உங்களுக்கு விரிவாக கூறுகிறேன். தற்பொழுது மீண்டும் மூச்சை எப்படி இழுக்கிறது, தொண்டை வழியாக இழுக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு மீண்டும் செய்து காட்டுகிறேன். இரு நாசித்துவாரம் வழியாக மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். சத்தம் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கவும். ஆக நண்பர்களே, இப்பொழுது உஜ்ஜை என்கிற மூச்சு பயிற்சியை எப்படி செய்வது என்பதை பற்றி நான் செய்து காட்டியிருக்கிறேன். வாசியோகம் செய்வதற்கான அடிப்படை பிராணாயாமம் இந்த உஜ்ஜை என்ற பயிற்சியாகும். இந்த உஜ்ஜை பயிற்சியை குறைந்தது 3 மாதம் அல்லது 6 மாதம் செய்த பிறகு நீங்கள் வாசியோக பயிற்சியை மேற்கொள்ளலாம். அவ்வாறு வாசியோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புவர்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய இமெயில் விலாசம் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இமெயில் விலாசத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டால் அதை எப்படி செய்வது என்பது குறித்து உங்களுக்கு நேரடியாகவும் செய்து காட்ட உள்ளேன். எனவே விரும்புபவர்கள், வேண்டியவர்கள் என்னை நேரடியாக இமெயில் மூலம் தொடர்பு கொள்ளவும். மற்றும் இது வாசியோகம் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாகி உள்ளது. ஆக வாசியோகம் தெரிந்து கொள்ள வேண்டும், வாசியோகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்பொழுது நான் கூறியவாறு முதலில் இந்த உஜ்ஜை மூச்சு பயிற்சியை குறைந்தது ஒரு 3 மாதம் நீங்கள் செய்து பழகிய பிறகு வாசியோகம் எப்படி செய்வது என்பதை பற்றி நீங்கள் என்னுடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நான் இதை விரிவாகவும் தெளிவாகவும் செய்து காட்டுகிறேன். ஆக வாசி பயிற்சி என்பது உஜ்ஜையில் கீழ்நோக்கி செல்லுகின்ற மூச்சை மடை மாற்றி மேல் நோக்கி சுழுமுனை வழியாக உச்சிக்கு செலுத்த வேண்டும். இதுதான் வாசியோகத்தினுடைய பேசிக் கான்செப்ட், அடிப்படை கோட்பாடு என்பது கீழ்நோக்கி செல்லுகின்ற மூச்சு காற்றினை மேல் நோக்கி செலுத்த வேண்டும். சுழுமுனையில் உள்ள அந்த ஊசி துவாரம் வழியாக பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சுழுமுனையுடைய வாசல் வழியாக மேல் நோக்கி செலுத்த வேண்டும். ஆகவே இதுவே தான் வாசியோகமாகும். ஆக நண்பர்களே, வாசியோகம் பற்றிய ஒரு அடிப்படை விவரங்கள் இந்த காணொளியில் நான் தெரிவித்து விட்டேன். அடுத்ததாக இந்த வாசியோகம் பற்றி அழகணி சித்தர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது பற்றி அவருடைய பாடல்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அடுத்த காணொளியிலிருந்து அழகணி சித்தர் வாசியோகம் செய்வது பற்றியும் அதில் ஏற்படக்கூடிய என்ன பிரச்சனைகள், அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி அவர் கூறுகின்றதெல்லாம் ஒவ்வொரு காணொளியில் நான் உங்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கிறேன். ஆக நண்பர்களே, இந்த காணொளியை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஆன்மீகம் தெரிந்த நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.